வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் 350 கிராம் அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். மஞ்சூரியன்னாலே உங்களுக்கு அந்த முட்டைக்கோஸ் தான் நிறையா இருக்கும். அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸோட கேரட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். மிச்சம் சாஸையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு இப்போ நான் சேர்க்குறேன். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். இப்போ இது பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க. முதல்ல கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்தது பிளாக் பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ நம்ம செய்கிற மஞ்சூரியன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஞ்சூரியனாக நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா இதில் நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை இதில். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாதி அளவு குறைஞ்சிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மாவு சேர்த்துக்கலாம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்தது மைதா சேர்க்குறேன். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவையான நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்குது. அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது ஆயில் ரொம்ப மீடியமாக தான் நான் காய வச்சுருக்கேன். இப்போ இதில் உருட்டி வச்ச உருண்டைகளை போட்டுடலாம். ஆயில் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மேலே எல்லாம் தீஞ்சிருங்க, உள்ளே வேகாது, அப்புறம் கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்காது. அப்புறம் ஃப்ளேமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக அது நல்லா குக் ஆகும், கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு ஹோட்டலில் நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த உருண்டைகளெல்லாம் ஆயிலில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் கிடச்சிருக்கு. அந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டதுனால நல்ல கலரும் நமக்கு கிடச்சிருக்கு, பிரைட் கலராக. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு இது ஆயிலில் போட்டு. இப்போ தான் ரெடி ஆகிருக்கு. இப்போ மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நான் செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், அப்புறம் மிச்சம் இருந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துலாம் ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 150 ml அளவுக்கு நான் இப்போ சேர்க்குறேன். சாஸ் எல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்துடலாம். டொமேட்டோ கெச்சப் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்தது ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 டீஸ்பூன். க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்தது வினிகர் ஒரு 2 டீஸ்பூன்.
அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்தது ஒயிட் பெப்பர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாஸ் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது கரம் மசாலா வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவு நான் சால்ட் வந்து சேர்க்குறேன். இப்போ நான் செய்கிறது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் செய்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி கிடச்சிரும். இப்போ இந்த சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த வெஜ் பால்ஸை வந்து இதில் சேர்த்திடலாம். இந்த வெஜ் பால்ஸ் வந்து அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் ஒரு 30லேருந்து 40 பால்ஸ்க்கு தேவையான அளவு நான் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வெஜ் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.